ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு பெரிய குட் நியூஸ் இருக்குது. நம்ம வந்து 60 டே சேலஞ்சில் 5 kg கம்மி பண்ணுறதாலாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கோட 21 டேஸ் ஆச்சு. இந்த 21 டேஸில் நான் ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்து வெறும் என்னால் 1 kg தான் குறைய முடிஞ்சு 10 நாளில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த 1 kg மட்டும் தான் குறைஞ்சதுனால நான் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 டைம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னோடய ரிசல்ட் வந்து ரொம்ப 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 சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து 1 மந்த்லேயே வந்துட்டு 1 மந்த் கூட ஆகலை, 21 டேஸில் 4 kg கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் 73 இருந்தேன், அந்த வீடியோவும் போடுறேன். இப்போது 69 இருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு. அதனால எக்ஸசைஸும் 1 hour மார்னிங்கும் எக்ஸசைஸ் பண்ணேன், ஈவினிங்கும் எக்ஸசைஸ் பண்ணேன், மார்னிங் வாக்கிங் போனேன், அதே மாதிரி ஈவினிங்கும் வாக்கிங் போனேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அதுதாங்க முக்கியம். அதை வந்து நான் மொபைலை கையிலேயே வச்சுட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோன்றதையும் நேற்று ஃபுல்லாக நான் 41,000 சம்திங் அவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் வீட்டுக்குள்ளே. மார்னிங்கு ஈவினிங்கு 2 டைமும் என்னோடய ரிசல்ட்டும் அதுக்கு தக்கன சூப்பராக இருக்குது. நான் எல்லாமே சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்சது எல்லாமே ஒரு ஸ்பூன். இப்போ மேகியை பார்த்துட்டே இருந்தால் அதை வந்து பார்த்துட்டே இருந்தோன்னா அது மேலே நமக்கு ரொம்ப இது வரும். அதனால நான் அதுலேருந்து 1 ஸ்பூன். பாஸ்தா செய்கிறோமா பசங்களுக்கு 1 ஸ்பூன், அந்த மாதிரி ஒரே 1 ஸ்பூன், அவ்வளோதான். டோட்டலாக நான் கம்ப்ளீட்டாக விட்டதுன்னா ஒயிட் சுகர் மட்டும்தாங்க. அதை வந்து நான் எடுக்கவே இல்லை. அதுக்கு பொதுவாக ப்ரௌன் சுகரில் காஃபி குடிச்சுக்கிறேன். 2வது ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். வெஜிடபிள்ஸும் அதிகமாக எடுத்துக்கிறேன். அந்த 5 நாள் 6 நாள் கேப் விட்டேன் பார்த்தீங்களா, அப்போ கூட நான் டயட்டில் இருந்ததுனால தான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இருந்தேன், இப்போ எவ்வளோ இருந்தேன்னு. 2வது ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போட்டிங்க, அதனால வந்துட்டு எங்களால் தெரியலன்னு. சரி, வேணும்னா அதுலேருந்து நான் ஆஃப் கட் பண்ணி போடுறேன். டெய்லி நீங்கள் ரொட்டீனாக செய்கிற ஒர்க் அவுட் எல்லாம் போட வேண்டியதானன்றீங்க. உண்மையை சொன்னால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நானே தான் வீடியோ எடுக்கணும், நானே தான் வீடியோ எடிட்டும் பண்ணணும். அவங்க வந்து வெளியில் இருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஹோம் டூருக்கு லீவுக்கு வந்திருந்தப்ப எடுத்தது தான். அதனால வந்துட்டு என்னால் வீடியோ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதை எடுக்க முடியல. அது மொட்டை மாடின்றதுனால குவாலிட்டியும் அந்தளவு வரவே மாட்டேங்குது. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. நான் ஃபுல் வீடியோவாக ஆல்ரெடி அதனால தான் ஒரே ஒரு நாள் பையனை வச்சு எடுத்தது. அதனால தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். அதுலேருந்து நான் ஸ்லோவாக அது வந்து ஸ்பீடில் வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணி வேணால் இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன். நான் இதுதான் நான் ரொட்டீனாக பண்ணுறேன். டெய்லியுமே இந்த எக்ஸசைஸ் தான், ஜிம்லேயுமே டெய்லி இந்த ஒர்க்கு தான். நான் வந்து 4 kg கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் டார்கெட் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 kg போதும். ஆனாலும் நம்ம கன்டினியூ பண்ணுவோம், டயட்டையும் எக்ஸசைஸ் வாக்கிங்கை ஊருக்கு போகிற வரைக்கும். ஓகே, இதுக்குள்ளே நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன், எப்படி வந்து இன்றைக்கான டே போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1ல் என்னோடய வெயிட் வந்துட்டு 73.40 இருந்துச்சு. இதே இது ஒரு 10 டேஸ் கழித்து நான் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 72.80 தான் இருந்துச்சு. இவ்வளோ தான் என்னால் கம்மி பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா எக்ஸசைஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈவினிங்கும் மார்னிங்கும் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், என்னோடய வெயிட் வந்து 69.50. இது வந்து 4 kg கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சந்தோஷம். நான் மார்னிங்கு ஈவினிங்கு 2 டைமே வாக்கிங் மட்டும் மஸ்ட்டாக போனேன். இவ்வளோ ஸ்டெப்ஸ் 41,872 ஸ்டெப்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நேற்று மட்டும். 10,000 ஸ்டெப்பில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நடந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்டிங் அதிகமாக்கிக்கிட்டே போகணும். அப்போ தான் வெயிட் லாஸ் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு 2 ஒர்க் அவுட்டை வந்து கன்ஃபார்மாக பண்ணியாவே இது ஃபுல் பாடியும் நமக்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து 3 ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு 50 கவுண்டிங் மட்டும் பண்ணுங்கள். வார்ம் அப் பண்ணிவிட்டு, வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த ஒரு 2 எக்ஸசைஸை 50 கவுண்டிங் மட்டும் டெய்லி பண்ணுங்கள். நல்ல வெயிட் லாஸை உங்களால் பார்க்க முடியும். உடம்பும் நல்லா ஸ்ட்ரக்சராக தெரியும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 50 கிராம் பன்னீரை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே சாப்பிட்டதுனால நான் 11 மணிக்கு எதுவுமே எடுத்துக்கல. எனக்கு வயிறு ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் குழம்பு, கொஞ்சமாக வெள்ளரிக்காய், இதுதான் வந்து நான் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இது சாப்பிட்டதுனால எனக்கு வந்து 4 மணிக்கு பசிக்காதனால நான் காப்பி மட்டும் எடுத்துகிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சமாக பப்பாளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.